ஒரு காலத்தில் அழகான இயற்கை வளங்கள் நிறைந்த பசுமை பூங்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் புரோக்கோலி சகோதரர்கள். இவர்களது தலைகள் பச்சை மேகங்களைப் போல இருப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் உடம்பும் மனதும் மிகுந்த சக்தியுடனும் குதூகலமாகவும் இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? புரோக்கோலி சகோதரர்கள் நிறைந்திருந்தார்கள் வெறுமனே சக்தியோடு அல்ல, மிகவும் முக்கியமான விட்டமின் சி பெற்றிருந்தார்கள். அந்த பூங்காவில் எல்லா காய்கறிகளும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். ஆனால் ஒரு நாள் அந்த அமைதியான உலகத்தில் ஒரு புதிய சவால் வந்தது. அது யாரால் தெரியுமா? அது ஒரு பழைய விரோதியான குளிர் வைரஸினால்தான். குளிர் வைரஸ் மெதுவாக பூங்காவிற்குள் பறந்து கொண்டு வந்தது. அதன் உடம்பு குளிர்கால பனிக்கட்டி போலவும் மூடிய குப்பைகள் போலவும் இருந்தது. அது பழங்களையும் காய்கறிகளையும் தொற்ற முயன்றது. முதலில் சிறிய குட்டி தக்காளி சிறிது சலிக்கத் தொடங்கியது. பிறகு கொஞ்சம் கேரட் தன் குரலை இழந்தது. பூங்காவின் உற்சாகம் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. எல்லோரும் கவலையில் இருந்தார்கள். ஆனால் அப்போது புரோக்கோலி சகோதரர்கள் தங்கள் பசுமை தலைகளுடன் வலிமையாக எழுந்தனர். அவர்கள் அறிந்திருந்தார்கள் விட்டமின் சி ஆனது உடல் பாதுகாப்பை வலுப்படுத்தும் இரகசிய ஆயுதம் என்று. அது உடலை குளிர் வைரசுகளிடம் இருந்து காப்பாற்றும் என்று. புரோக்கோலி சகோதரர்கள் தங்களது வலிமையான பசுமை சக்தியை சேர்த்தார்கள். அவர்கள் நுண்ணிய விசிறிகள் போல தங்கள் கிளைகளை ஆட்டினர். தங்கள் உடம்பில் இருக்கும் விட்டமின் சி காற்றில் பரவியது. அந்த சத்தான காற்று குளிர் வைரஸை எதிர்த்தது. வைரஸ் அசைந்து பலவீனமடைந்தது. சிறிது நேரத்தில் குளிர் வைரஸ் விரைந்து ஓட ஆரம்பித்தது. அது போகும்போதே காய்கறிகள் மீண்டும் தங்கள் பழைய சந்தோஷத்திற்கு திரும்பினர். குட்டி தக்காளி இனிமேல் சலிக்கவில்லை. கேரட் மீண்டும் தன் இனிமையான குரலை பெற்றது. பூங்காவில் மீண்டும் சிரிப்பும் உற்சாகமும் பரவியது. புரோக்கோலி சகோதரர்கள் வெற்றியை பெற்றனர். பூங்காவின் எல்லா நண்பர்களும் புரோக்கோலி சகோதரர்களை பாராட்டினர். மேலும் தினமும் புரோக்கோலி மாதிரி சத்தான காய்கறிகளை சாப்பிடுவது உடலை வலிமையாக்கும் என்ற தெளிவினை பெற்றார்கள். புரோக்கோலி மட்டும் இல்லாமல் பல பச்சை காய்கறிகளும் நம்முடைய உடலுக்கு சத்தான பலம் தருகின்றன. நாளையும் மறுநாளும் பூங்காவில் அனைவரும் குதூகலத்துடன் விளையாடினார்கள். அவர்கள் சத்தான உணவுகளை விரும்பினார்கள். ஏனெனில் அவர்கள் அறிவார்கள் சத்தான உணவுகள் நம்மை வலிமையாக்கும், நோய்களை தடுக்க உதவும் என்று. அன்பான குழந்தைகளே, நீங்களும் ஒவ்வொரு நாளும் புரோக்கோலி, ஸ்பினாச், கேரட் மாதிரி சத்தான காய்கறிகளை சாப்பிடுங்கள். உங்கள் உடல் வலிமையுடன் இருந்தால் எந்த குளிர் வைரசும் உங்களை தொட்டுவிட முடியாது. நல்ல ஆரோக்கியம், இனிய சிரிப்புகள் உங்கள் நண்பர்கள் ஆகட்டும். இப்படியாக புரோக்கோலி சகோதரர்கள் அனைவருக்கும் ஒரு அரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். சத்தான உணவுகள் நம்மை வலிமையாக்கும்.